உங்க கனவு சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற. ஆமா எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவு நிறைவேற்றுறா. இன்னொரு சொல்லுங்க. ஆமா எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவு நிறைவேற்றுறா. ஒரு நிமிஷம் வா. நானா? ஆமா. அடாடா இடமெல்லாம் பார்த்து வச்சிருக்காளே. நல்ல பகுரு. ஏமா? ஏண்டா உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறியா இல்லையா? பாத்திருக்கேன். கண்ணு தெரியாதவ கூட உன்னை லவ் பண்ண மாட்டா. உனக்கு நான் ஜோடியா? ஆமா எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவு நிறைவேற்றுறா. அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? இவன் கேப்பா நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேப்பான். இவர் கனவு நிறைவேற்றுறா. என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் கருத்திற்கு கண்டனம் தெரிவித்து தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? நீ மறுபடியும் எங்கட தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட. தொட்டவனே நான் விட்டதே இல்லை. அதில் காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்றேன். இப்போ என்ன தலைவர் சொல்ல வர்றாருன்னா 2026 தேர்தல் ரிசல்ட்ல தற்கொலை அடிக்கும் தேடி எல்லாரையும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும். திமுகவின் மிரட்டல் காரணமாகத்தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். ஆதவ் அர்ஜுனா யாரு? நீதான். சரி ஒத்துக்கிறேன். யார பத்திடா பேசிட்டு இருக்க? என் தலைவரை பத்தி பேசுறியா? தலைவர் பயந்துட்டாரா? ஆண்டவனை தவிர வர யாருக்கும் பயப்படாத சிங்கண்டா என் தலைவன். உன் பெரிய தற்கூரி மாதிரி படம் ஓடுறதுக்காக ஜெயலலிதா அம்மா காலிலையும் கலைஞர் ஐயா காலிலையும் எடப்பாடி ஐயா காலிலையும் பயந்து விழுந்துதான ஒவ்வொரு சினிமாவும் ஓட்ட உழைச்சான். உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே. என்ன மேட்ரு? உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டுல நீ பேக்கரி வாங்கிருக்கியா? அந்த மாதிரி பயந்தா கோழி நினைச்ச என் தலைவரை யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார தொட்டிட்டு இருக்க நீ? என் தலைவரை தொட்டவனை நாங்க சும்மா விட்டது இல்ல. உனக்கு அறிவுகள் ஆரம்பம். மரியாதையாக தலைவரிடமும் தலைவர் ரசிகர்களிடம் நீ மன்னிப்பு கேள். இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன். கேட்க மன்னிப்பு கேட்கல. கோயம்புத்தூருக்கு உன் பெரிய தற்கொலை எப்ப வந்தாலும் என்னோட காலடி செருப்பு உன் மூஞ்சிக்கு போகும். பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லையா, உசுரே போனாலும் பரவாயில்ல, செருப்பு மூஞ்சிக்கு போயிடும். மன்னிப்பு கேள்றா லாட்டரி பையல. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல, இவரே வரல, இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க. நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். ஒரு மொட்டை, ஒரு மீச, 4 ஸ்கூல் பசங்க, அதுக்கு ஒரு தலைவன். இந்த தாய்லாந்துல இருந்து சென்னைக்கு நடந்தே வந்தா கூட அவ்வளவு களைப்பு வராதுங்க. ஆனா பிளைட்ல தான் வந்திருக்கிறாரு விஜய். ரொம்ப களைத்து போன மாதிரி அப்படியே டயர்டா நடந்து வர்றாரு. யாரையும் பார்க்கல, ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு அப்படியே வர்றாரு. அப்படியே அந்த இடத்துல ரஜினியை பொருத்தி பார்த்தேன். அவர் எங்கேயா போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தா அப்படியே சும்மா அந்த எம்ஜிஆர் பாடிட்டே வருவார்ல, அந்த மாதிரி அப்படியே அவர் வந்து அமெரிக்காவில வந்தாலும் அதே சுறுசுறுப்போட தான் இறங்கி. அதே மாதிரி கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும் சார். நீங்க கெத்து சார். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். ருக்கோ ஜரா, சபர் கரோ. நெருப்புடா, நெருங்குடா.
அந்த சமயத்துல தன் மனசுல இருக்கிறத எல்லாரும் பயந்துட்டு இருக்கோம், அப்படி பயந்துட்டு இருந்தா நடக்காது அப்படின்றது அது பேசினாரு, தைரியமா பேசினாரு. வேற யாருக்கும் இல்லாத இந்த காலத்துல யாராவது தைரியமா பேச முடியாது. டப்புன்னு அவ்வளவு பெரிய மேடையில பேசிட்டாரு. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சுதான். உண்மையில ரஜினி மேல டோட்டலா நாங்க ஃபெட் அப். அவங்க ஃபேன்ஸ் வந்து நாங்க ஓட்டே போட மாட்டோம்னாக்க மயிரை ஓட்டு போடாத போடாதுன்னு சொல்லுவாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? எதுக்காக வரோம்? தலைவரால சம்பாதிக்க முடியாதா? ரஜினி சம்பாதிக்கிறத விட 3 மடங்கு அதிகமா சம்பாதிக்க முடியும் தளபதியால. இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வராரு அப்படின்னும் போது என்ன பண்றாரு பண்ணலன்றத வேடிக்கை பாரு, வந்து ஆதரி. இல்ல நாங்க பண்ண மாட்டோங்க, ரஜினி ஃபேன்ஸ் நாங்க பண்ண மாட்டோம்னாக்கா தற்கொலை நாய்களா போங்கடான்னு தான் சொல்லணும். கொல்லணும் நினைச்சா பட்டன் கொல்லணும், சும்மா பேசிட்டே இருக்க கூடாது. பத்தா நாய்களே, ப்ரொடியூசர் பத்தி யோசிக்கடா. பத்தா மயிர் மாதிரி வந்துக்கிறான் பாரு, அவன வீடியோ எடுப்பா. பத்தா ஜெயில் ஸ்டேஷன்ல கொடுக்கணும். ஏன்பா இது மாதிரி அசிங்கமா இல்ல உங்களுக்கு ஓரமாயிட்டு வந்து எடுக்கிறதுக்கு? டேய் நான் அயோத்தி குப்போம், நான் இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. பத்தா நாங்க விஜய் படம் பார்த்து கூட இது மாதிரி பேச மாட்டோம். நீ விஜய் ஃபேன் தான்டா பொட்ட தெரியுது. பின்னா பத்தா உங்க மூஞ்சில பார்த்தா தெரியல, உங்க மூஞ்சில பார்த்தா தெரியல, அசிங்கமா இல்ல? டேய் ப்ரொடியூசரை பத்தி யோசிக்கடா. டேய் பத்தா ஒரு படத்துக்கு எத்தனை டெக்னீஷியன் வேலை செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு டெக்னீஷியன் தலைவர் ஸ்மார்ட்டாக இருக்க தலைவர் சொல்ல லோகேஷ் கிட்ட கதை இல்ல சொல்றேன். லோகேஷ் கிட்ட கதை இல்ல. ஏன்டா டேய் பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் என்ன அவன் இன்னும் இந்த வாரத்துக்கு வருவான்? என்னடா அவன் கடிக்கு வரான்? டேய் அவன் டிவி கே ஃபேன் போல்டா. டேய் வரான்டா. டேய் மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச 4 காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம். குயின் மேரிஸ், ஸ்டெல்லா மேரிஸ், எத்திராஜ், எஸ்ஐடி. வெரி குட் வெரி குட். தேவி பாலாவில காட்சி நேரங்கள் என்னென்ன? 1, 4, 7, 10. அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி. வில்ஸ் சிகரெட் என்ன விலை? சிசர் சிகரெட் என்ன விலை? வில் சிகரெட் 3 ரூபாய், சிசர் சிகரெட் 1.5 ரூபாய். வெரி குட் வெரி குட். என்ன ஆராய்ச்சி, என்ன அறிவு. நீங்க போகலாம், ஆர்டர் உடனே அனுப்புறோம். கெட் அவுட். அப்படி இல்ல இந்த படத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். இருந்தாலும் 200 ரூபாய் கேட்டல மாட்டி பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி, நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். சந்தோஷமா வாங்கிக்கணும். வந்து பாருங்க சரோஜா தேவி வாழ. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒன்னு சொன்னாரு, நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. 2025 என்கிட்ட இளைஞர்கள் கொடுங்க, நான் வல்லரசாக்கிறேன் அப்படின்னாரு. 2025 நடந்துட்டு இருக்கு. அப்துல் கலாம் ஐயா பதிலா நம்ம தளபதி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம இளைஞர்களா இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டை வல்லரசாக்கிட்டு இருக்காரு அவரு. அவருக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விசில் சத்தம் தமிழகத்தை ஆளட்டும் போட்டுருக்காங்க. விசில் சத்தம் தமிழகத்தை ஆளட்டுமா வரும்? ஆளட்டும் என்றால் என்ன பொருள் வரும் அப்படின்னா, ஆழ்ந்து போகட்டும், ஆழம் மண்ணுக்குள்ள போகட்டும் அப்படிங்கிற பொருள் தானே வரும். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? அவர் சொல்றார், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் இருக்கிறான், அந்த வீடு நாசமால போயிருக்கு. இருந்ததா கூட இருக்கட்டும், அது அவர் பர்சனல். ஏங்க சும்மா ரோட்ல போறோன்னா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவர் ஒரு பொண்டாட்டி வச்சிருக்க, தப்பா சொல்ல வரல. அப்படி அப்படியே இருந்தாலும் அவரை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றோம். வந்து அறிவுல ஆணி அடிக்கிறேன். வெயிடி போன ஆட்சி செய்யட்டும், எப்படி செய்யறாரு பார்த்து அதுக்கப்புறமா இவங்களே தான் உட்காருவாங்க, அப்ப தெரியும் அவங்களுக்கு. டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. மோடி எதுக்காக பெட்ரோல் டீசல் விலையை ஏத்திக்கிட்டே இருக்காருன்னு எல்லோரும் கேள்வி கேட்டாங்க. ஆனா அந்த கேள்விக்கு பின்னாடி தான் மோடியோட மாஸ்டர் பிளானே இருந்துச்சு. பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தால மக்கள் பைக் கார் ஓட்டுறதை விட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. நடக்கிறதால மக்களோட உடம்பு ஆரோக்கியமாச்சு, டாக்டர் செலவு ரொம்பவே மிச்சமாச்சு. அந்த காசை வச்சு இந்திய மக்கள் சைக்கிள் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அதனால இந்தியா மாசு நீங்கி இயற்கை அழகு குஞ்சுற நாடா மாறுச்சு. மறுபக்கம் பேஷண்ட் யாரும் வராததால டாக்டர் தொழில் வீணா போன ஒரு தொழிலா பார்க்கப்பட்டுச்சு. எதுக்கும் உதவாத மருத்துவத்தை நம்ம பசங்க படிச்சு நாசமா போக கூடாதுன்னு தான் மோடிஜி நீட் தேர்வு கொண்டு வந்தாரு. வாட் அ மேன். மறுபக்கம் பெட்ரோல் டீசல் இல்லாம கார் பைக்கா யாரும் வாங்காம இருந்தாங்க. அதனால வெளிநாட்டு வாகன நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவை விட்டு வெளியேறுச்சு. இந்திய நாடு இந்தியர்கள் மட்டுமே வாழற நாடா மாறுச்சு. இந்தியாவை முன்னோடியா வச்சு
பல நாடுகள் பெட்ரோல் விலையை ஏத்துறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஜெய் ஹிந்த். டாடி நக்கலா நாம யாரு என்ன இதெல்லாம் பயண்ட சொல்லி வரலையா நீ? நீ யாருன்னு தெரிஞ்சுதான் பேசினுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு. எங்க அம்மா புண்ணியத்துல உன்னெல்லாம் விட்டு வச்சுக்கிறேன். கம்முன்னு கிளம்பு, காத்து வரட்டும். கிளம்புமா நீ பாக்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.